இடத்துல நெறைய உல்ஃப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்ச மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள அவரோட ரிங்க வெளிய எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அவரோட ரிங்க அந்த இடத்துக்குள்ள வெளிய வரத பார்த்த அடுத்த நிமிஷமே சுத்தி இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே பயந்து ஓடிடணுன்றதுக்காக தான் மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள அவரோட ரிங்க வெளிய எடுத்துட்டு வந்திருக்காரு. மாஸ்டர் கிட்ட 2 ரிங் இருக்கு. அதா கூட அந்த இடத்துல மாஸ்டரோட மார்ஷல் சோலும் வெளிய வர ஆரம்பிக்குது. அதாவது ஸ்பிரிட் உருவத்துல இல்ல, ஒரு ரியல் பாடியோட உருவத்துல பயங்கர டார்க் ரெட்ல ஒரு கண்ணு மாதிரி காமிக்க அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல கீழ காமிச்சா அந்த இடத்துல ஒரு டாக் மாதிரியான மாஸ்டர் வெளிய வந்திருக்கு. அந்த இடத்துக்குள்ள உருண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் தன்னோட மார்ஷல் சோல் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி காமிப்பாருன்னு நினைச்சேன். ஒரு வீக்கான மார்ஷல் சோல் ஹீரோ நல்லா அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேகமா ஓடி வந்து அந்த டாக் மாஸ்டர் பக்கத்துல வந்து நின்னுக்குது. இதுதான் என்னோட மார்ஷல் சோல். இதை நேத்துக்கு மேல லாட்டம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அப்படியே அந்த இடத்துல ஆச்சரியமாகிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க சொல்லதை வச்சு பார்த்தா பீஸ்ட் மார்ஷல் சோல் இருக்குல்ல, அது தன்னோட உடம்புக்குள்ள பவர்ஸை தான் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஸ்பிரிட் பாடியா தான் வெளியே எடுத்துட்டு வராங்க. நீங்க எப்படி இதோட ரியல் பாடியை வெளியே வந்து 6வது வருஷத்துல நான் மார்ஷல் சோலை எடுத்துட்டு வரும்போது என்னோட மார்ஷல் சோல் ஒரு மியூட்டேட்டான மார்ஷல் சோலா வெளியே வந்துச்சு. அதாவது என்னோட மார்ஷல் சோல் பிறக்கும்போது அதோட சோல் எனர்ஜி ஒன்னுக்கும் கம்மியான அளவில் தான் இருந்துச்சு. மியூட்டேட் ஆகும்போது என்னோட சோல் எனர்ஜி ஃபுல் சோல் எனர்ஜியாவும் மாறல. அதுக்கு பதில் இந்த மாதிரியான வீக்கஸ்டான ஒரு மாஸ்டரா வந்துருச்சு. அதனால தான் என்னால லெவல் 28க்கு மேல இன்னமும் இம்ப்ரூவ் ஆக முடியல. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் என்னால முடியல அப்படின்னு ஒரு மாஸ்டர் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமான சோகம். எல்லாத்தையும் கரைச்சு குறிச்சா இவ்வளவு தெரிஞ்ச மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா ரொம்பவே சோகமா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு, மாஸ்டர் உங்களோட பழைய கசப்பான நினைவுகளா ஞாபகப்படுத்திருன்னு நினைக்கிறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் நீ கவலைப்பட தேவையில்ல, என்ன நிறைய பேர் கேலி பண்ணிருக்காங்க, இதை வச்சு நான் ஒன்னும் கவலைப்பட போறதில்ல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு கிட்ட இருக்கிற பவர்ஸுக்கு இவனால மொத்தம் 3 அட்டாக்க ஒரே நேரத்தில் பண்ண முடியும். அப்புறம் என்னோட மார்ஷல் சோலோட மோப்ப சக்தி இருக்குல்ல, அது ரொம்பவே அதிகமானது. அதனால இந்த இடத்துக்குள்ள எந்த விலங்குகள் ஏதாவது இருக்கா ஆபத்து அப்படின்ட்டு நம்ம ஸ்பையா கூட இதை அனுப்பி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள நம்ம டாக முன்னாடி விட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள மாஸ்டரும் ஹீரோவும் நடந்து போய்கிட்டு இருக்க. அப்படியே அமைதியா போய்கிட்டு இருக்கு. டாக் ஹீரோக்கான மார்ஷல் சோலை தான் தேடிக்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்க வழியில திடீர்னு மாஸ்டரும் மார்ஷல் சோலும் நின்று கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேட் ஒன்று இருக்கு. அந்த கேட் வந்து 10 வயசான மாஸ்டர் தான். இந்த மாஸ்டர் இப்போதைக்கு தேவைப்படாது, சரி நீ போயிட்டு வேற ஏதாவது தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டரோட மார்ஷல் சோல் வேற இடத்தான வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேம்போ ஒன்று இருக்கு. அந்த பேம்போ வந்து ஹீரோட மார்ஷல் சோலுக்கு ஏத்ததான். பட் இருந்தாலும் லெவல் 10ல தான் இருக்கு. நம்மளுக்கு இப்போ டேங்க்ஸ் எனக்கு ஒரு 100 லெவலாச்சும் தேவைப்படும். நம்ம இதை 2வதா வச்சுப்போம். நம்மளுக்கு வேற எதுவும் கிடைக்கலாம்னா அதை சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அது அப்படின்ட்டு ஹீரோ இல்லோட மார்ஷல் சோலுக்கு இந்த ரிங்கோட ஏஜ் பத்தாது, அதனால வேற ஒரு ஏஜை தேடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. மாஸ்டரோட ஏஜை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு ரிங்குக்கும் ஒரு விதமான கலர்கள் இருக்கும். அதை பொறுத்து தான் மான்ஸ்டர்களோட ஏஜ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஒயிட், 1000 எல்லோ, 10,000க்கு மேல பிங்க் இப்படின்ட்டு ஒரு லெவலுக்கு ஒரு ரிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு மாஸ்டருக்கு 100 வயசா இருக்கு. பட் ஆனா இன்னொரு மான்ஸ்டருக்கு 999 வயசா இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே எல்லோ கலர் ரிங் தான் இருக்கு. அதுங்களோட வளர்ச்சி அதுங்களுக்குன்னு தனிப்பட்ட முறைகள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் அதோட உண்மையான வயசு என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். போக போக இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்ப ஒரு உண்மையான சோல் மாஸ்டர்ஸ்க்கு இந்த பீஸ்டோட ஏஜ் மத்த எல்லாத்த பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில அவசியங்கள்லாம் இருக்கு. சரி மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனாதான் உன்னால ஒரு நல்ல சோல் மாஸ்டரா ஆக முடியும் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட நைட் ஆயிடும். அப்படியே இந்த இடத்துக்குள்ள ஹீரோவையும் மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமா அந்த இடத்துக்குள்ள ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் ஏதோ ஒரு பவுடர் மாதிரியானதை கொட்ட சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கொட்டி முடிச்சிட்டான் போல. மாஸ்டரும் ஹீரோ கிட்ட நீ அந்த பவுடரை கொட்டினே நான் எதுக்காக சொன்னேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்குள்ள பூச்சி நார்மல் மான்ஸ்டர்ஸ் எதுவும் வராது இருக்கிறதுக்கு. ஆனா இந்த இடத்துக்குள்ள தீயை மட்டும் நம்ம மூட்டக்கூடாது. தீயை மூட்டுறதுனால நல்ல விஷயங்களும் இருக்கு. பட் ஆனா ரொம்பவே ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ்லாம் தீயால தான் இந்த இடத்துக்கு பயங்கர வேகத்துல வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்குள்ள ஃபயரை மூட்டுறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருந்தா மாஸ்டரோட மார்ஷல் சோல் அந்த இடத்துல ஏஞ்சி கத்த ஆரம்பிக்குது பயங்கரமா. 2 பேருமே என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சியோட திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான உல்ஃபுங்களா சுத்திக்கிட்டு இருக்கு. இருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துக்குள்ள டார்க் உல்ஃபுங்க எல்லாமே சுத்தி வளைச்சிடுச்சு நம்மள கொல்றதுக்காக அப்படின்ட்டு. டேங்க்ஸன் நீ என் பின்னாடியே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பின்னாடி வந்துக்கிறான். ஹீரோவும் முன்னாடி பர்பிளா யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவால நல்லா ஃபோக்கஸ்டா பார்க்க முடியுது. அவன் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கத பார்த்த மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள அவரோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அட்டாக் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. மாஸ்டரோட பீஸ்ட் டைப் மார்ஷல் சோல் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜிஸும் அப்சர்வ் பண்ணா திடீர்னு அது பயங்கர பெருசாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சோல் அட்டாக்கை யூஸ் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோட மாஸ்டர் அந்த இடத்துல ரிங்க தூக்கி போட்டவன அது பயங்கர வேகத்துல ஜம்ப் பண்ணி சடன்னு ஹீரோ கிட்ட மாஸ்டர் மாஸ்க் கொடுத்துட்டு இருக்க. 2 பேரும் மாஸ்க் போடும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய இடத்துல ஏற்படக்கூடிய அந்த நாத்தத்தினாலே அங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் செத்துடுது. இதுவும் ஒரு டைப்பான அட்டாக் தான். பெரிய அட்டாக்ல ஒரு சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இறந்துருது. பட் இருந்தாலும் நிறைய தப்பிச்சு ஓடிது அந்த இடத்துக்குள்ள வந்து. ஹீரோ கிட்ட எப்படி இதுங்களை கொன்னு இதோட உடம்புக்குள்ள இருந்து ரிங் அப்சர்வ் பண்ணுன்றத பத்தி நான் உனக்கு சொல்றேன். எல்லா மான்ஸ்டர்ஸ்க்கும் முக்கியமா கழுத்து அப்புறம் வயிற்று பகுதி இந்த மாதிரியான இடத்துல மட்டும் தான் பயங்கரமான வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துக்குள்ள நம்ம சுலபமா குத்திட்டேன்னா கண்டிப்பா அதுங்க இறந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல குத்தி அதோட உடம்புக்குள்ள இருந்து ரிங்க வெளியே எடுத்துட்டு வராரு. ரிங்க மொத்தமா ஹீரோட மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள அவர்கிட்ட அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிங்க மொத்தமே சுத்தி வந்த உடனே இந்த ரிங் எல்லாமே 100க்குள்ள தான் இருக்கு. என்னால இப்போதைக்கு அப்சர்வ் பண்ண முடியாது. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் எப்படி இந்த ரிங்கை இழுத்து நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேனோ அதே மாதிரி நீ பண்ணி உன்னோட ரிங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு மாஸ்டர் ஒரு வழியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி உன்னோட பேக்குள்ள இருக்கிற அந்த முள்ளங்கியை கொடுக்குறியாப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோ அந்த இடத்துல
எடுத்து கொடுக்குறான். மாஸ்டரும் தூக்கி நம்மளோட டாக் கிட்ட போட அதுவும் அந்த இடத்துல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எதுக்காகனா என்னோட சோல் பவர் இப்ப ட்ரைன் ஆச்சுல, பண்ணக்கூடிய அட்டாக்க 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும். பட் இதை சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்குள்ள பவர்ஸ் ரெக்கவர் ஆயிடும். முள்ளங்கி சாப்பிட்டா மட்டும் தான் பவர்ஸ் ரெக்கவர் ஆகுமான்னு கேட்க, உனக்கே தெரியல முள்ளங்கியோட பவர் என்னன்றது. இதை சாப்பிட்றதுனால மட்டும்தான் அதால அதோட பவர்ஸை ரொம்பவே ஸ்பீடா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோகத்தோடவும் ஹீரோவுக்கும் மாஸ்டர் எவ்வளவு ஜீனியஸா இருந்தாலும் அவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு மார்ஷல் சோல் பவரா, இதை பாக்குறதுனால தான் எல்லாருமே மாஸ்டர் ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள திடீர்னு மார்ஷல் சோலை ஏஞ்சி கத்திக்கிட்டு இருக்க, என்னடான்ட்டு எல்லாருமே முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிரீன் ஸ்மோக் சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள என்னது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல முன்னாடி போக ட்ரை பண்ணா உள்ள இருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கு. மாஸ்டர் அந்த இடத்துல இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் இப்ப அவரோட ரிங்கை வெளியே எடுத்து வந்து அந்த ரிங் பவர்ஸை மொத்தமா அவரோட மார்ஷல் சோலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. அந்த இடத்துக்குள்ள 2 பேருக்கு முன்னாடி பாதுகாப்பா நின்னுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவரோட பர்பிள் ஐ யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்மோக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு, அந்த ஸ்மோக்கு பின்னாடி டாடூரா ஸ்னேக் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. மேலே அமைதியா இருக்க வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு மாஸ்டர் அவரோட கையில இருந்து ஒரு ஃபயர் ஒன்று தூக்கி போட ஆரம்பிக்க அந்த ஸ்மோக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு தெரியுது. இது டாடூரா ஸ்னேக். இது எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்துச்சு? இது ஃபாரஸ்டோட உள்பகுதிக்குள்ள தானே இருக்கணும். இந்த மாதிரியான வெளிப்பகுதிக்கு இது வரக்கூடாது. ஏஜ் 100க்கு மேல இருக்கு. கண்டிப்பா நம்மளால இதை இந்த இடத்துக்குள்ள சமாளிக்க முடியாது. அதோட உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சன், அது மட்டும் இல்லாம அதோட ஸ்கேல் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இதோட பல்லுக்குள்ள இருக்கிற அந்த பாய்சனால ஒருத்தங்களை அசால்ட்டா பேரலைஸ் பண்ண முடியும். அந்த பாய்சன் நம்மளோட உடம்புக்கு ஆபத்து, ஈஸியா கொல்ல கூட வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் அதோட உடம்புக்குள்ள இருக்க அந்த செதில்கள் அது இன்னமும் பயங்கர ஸ்ட்ராங் ஆனது, பயங்கர வேகமானதும் கூட. இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இதை நம்ம எப்படி கொள்றதுன்னா, அதோட கண்கள் அது ரொம்பவே வீக் ஆனது. அதுக்கப்புறம் அதோட வாய், கண்டிப்பா நம்மளால கண்ணை அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்ணிட முடியாது. வாயும் அதோட பாய்சனால நம்மளால ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது முன்னாடி வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள உனக்கு ஒரு முக்கியமான ஃபார்ம் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். உன்னோட ஆப்பனன்ட் உன்னோட ஸ்ட்ராங்கான ரிங்கு அதுக்கப்புறம் சோல் போன் வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள எக்காரணத்தை கொண்டு நிற்கக்கூடிய அது சோல் போன்ஸை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான எதிரிகளை பார்த்து அடுத்த நிமிஷமே தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட. 2 பேருமே அந்த இடத்துக்குள்ள ஓட தயாரா இருக்க, பாம்பு அட்டாக் பண்ண தயாரா இருக்க. மாஸ்டர் அந்த இடத்துல அவரோட ஸ்பெல்ஸை சொல்லி அந்த இடத்துக்குள்ள அவரோட அந்த மார்ஷல் சோலை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அட்டாக்னால அந்த இடத்துக்குள்ள அது லைட்டா பேரலைஸ் ஆகும். ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் அதிக நேரம் பேரலைஸ் ஆகும். பட் இதால ரொம்ப நேரம் பேரலைஸ் ஆகாது. டாடூரா ஸ்னேக் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இதோட இனங்கள்லாம் அழியிற நிலைமையில இருக்கு. இதுங்களோட வளர்ச்சி ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 100 வருஷத்துக்கு ஒரு முறை இது 1 சென்டிமீட்டர் வளரும். இது இப்போ 4 சென்டிமீட்டர்ல இருக்கு. அதனால இந்த மாஸ்டர் கண்டிப்பா 400 ஏஜ் அச்சீவ் பண்ணிருக்கணும். அதனால இது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இதை எதிர்க்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்பெல்ல சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள தேர்ட் அட்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்மோக் அட்டாக் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஃபுல்லா எக்கச்சக்கமான புகமூட்டங்களாக அந்த பாம்புக்கு பயங்கரமா எரிச்சலா இருக்கு. இந்த நாத்தை தாண்டி என்னால வர முடியல அப்படின்ட்டு இந்த மாதிரியான பாம்பு வகைகளுக்கு தப்பிச்சு போறது பார்த்தா ரொம்பவே கடுப்பாகும். ரொம்ப நேரம் இதால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுவே கொஞ்ச நேரத்துல விட்டுட்டு போயிடும் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல கொல்ற ஸ்டேஜுக்கு அந்த மாஸ்டர் வந்துடுச்சு. ரொம்ப ஷார்ட் வந்ததால மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள அவரோட மார்ஷல் சோலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதை அசால்ட்டா காலில் கவி அந்த இடத்துல தூக்கி போட வாக்க மாஸ்டர் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அவரோட மார்ஷல் சோலை அவரோட உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிருக்காரு. அது வெறும் எனர்ஜி தானே, அதனால அவரோட உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறது. அது திரும்பியும் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அதை கொண்டு நின்னுறாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. அது அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ அவங்க கிட்ட அந்த முள்ளங்கியை தூக்கி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேகமா வர நேரத்துக்கு அதோட மண்டையில போட்டு அதோட மூவ்மெண்ட்டை பயங்கரமா ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கடுப்புல வந்துகிட்டே இருக்கு. நல்லா பண்ற டேங்க்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோ அந்த இடத்துல நின்று ஜம்ப் பண்ணி அதோட டேங்க்ல அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண கரெக்டான நேரத்துக்கு மூவ் ஆயிடு அதோட பாடியில போய் விடுகுது. அந்த இடத்துல ஒரு சின்ன கிராச் கூட ஆகல. பரவாயில்ல, இது மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக் பண்ண வர ஹீரோ ஷேடா மூவ் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி ஜம்ப் பண்ணி போயிட்டு ஹீரோ கிட்ட அது வரும்போது அவரோட அந்த ஜேட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி அதோட பல்ல ரெண்டுத்தையும் மேலையும் கீழேயுமா புடிச்சு விகிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவை விடாம அந்த இடத்துக்குள்ள பயங்கர வேகத்தை தள்ளிக்கிட்டு இருக்க. ஹீரோ திரும்பியும் ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒரு காலையை பிடிச்சி அவரோட அந்த கத்தியை வச்சு ஒரே இறக்கு வாயில அது துடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ திரும்பவும் ஜம்ப் பண்ணி வந்துடுறான். கொஞ்சம் அதிர்ச்சியோட மாஸ்டர் பாத்துட்டு போறா அப்படின்ட்டு மாஸ்டர் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஏதாவது காயாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் அதிர்ச்சியில இது எப்படி ஆச்சு, இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மனசுக்குள்ள அப்ப மாஸ்டர் எதையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை சந்தோஷமும் கையில ஏதாவது ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் அது வந்துட்டே இருந்துச்சா நான் சடனா என்னோட கத்தியை வச்சு குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். அது யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாஸ்டர் கிட்ட. பரவாயில்ல, நீ ஏதோ ஒரு நல்ல வேலை தான் செஞ்சா, அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பாம்புங்க அவ்வளவு சீக்கிரத்துல செத்துறாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழி அதுவும் தலையை தொங்க போட்டுற அந்த இடத்துக்குள்ள நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சுட்டு இருக்குமேன்ட்டு அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் சோகம் அப்படியே அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் கிட்ட சொல்லலான்னு போனாலும் அப்படியே அந்த இடத்துக்குள்ள அமைதியாரு. அந்த மாஸ்டர் இப்ப சுத்தமாவே இறந்துடுது அந்த இடத்துக்குள்ள. இதோட சோல்ரிங்க நீ அப்சர்வ் பண்ணு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நான் எப்படி இந்த சோல்ரிங்க அப்சர்வ் பண்றது அப்படின்ட்டு 400 வயசுல இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் ஹீரோ கிட்ட வந்துட்டு